டிவி ட்ரோல்ஸ் அப்படின்றவர் வந்து கேட்டிருக்காரு, ஆயில் பெயிண்டிங் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு. பரவாயில்ல, நம்ம சேனல் இப்போ தான் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, நல்லா பரவாயில்ல, ஓகே. இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து ஆயில் பெயிண்டிங் பற்றி தான் பார்க்க போகிறேன். நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் அல்லது ஃபோட்டோ எடிட்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். ஃபஸ்ட்டு SketchBook அப்படின்ற ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறேனோ அதேமாரி நீங்களும் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபோட்டோ தான் பாருங்கள். இப்போ இதை வந்து நான் இப்போ எடிட் பண்ண போகிறேன். ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஓல்டு ஃபோட்டோ எடுக்கிறேன். இப்போ அந்த கீழே இருக்க அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணியிருக்கேன். அதில் போய்ட்டு சாஃப்ட் லைட் அப்படின்னு இருக்கும், அது அப்படின்ட்டு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படி டிக் மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டு இதில் வந்து நிறைய வந்து ஃபுல்லாமே வந்து முடியை கலர் பண்ணுறது, அப்புறம் ப்ரெஷ்ஷு, ஸ்மட்ச் டூல் எல்லாமே இதில் இருக்குது. உங்களுக்கு எது வேணும் எடுத்துங்க. சைஸ் இது இன்க்ரீஸ் பண்ணுறது, ஒப்பாசிட்டியை வந்து தேவையான அளவுக்கு எடுக்கிறது, நம்ம பிக்சார்ட்டில் பார்க்குற ஒப்பாசிட்டி அதே மாதிரி தான். நல்லா ஜூம் அவுட் பண்ணுறேன். ஜூம் அவுட் பண்ணுறதுனால டேர்னிங் பண்ணுறேன், அதாவது பெயிண்ட் பண்ணுறேன். ஸ்மட்ஜு கொஞ்சம் லைட்டாக வந்து கலர் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து ஸ்கின் கலர் டோன் தெரியணும். பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள், நான் கொஞ்சம் வேகமாக பண்ணுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப நேரம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க. அதனால் நான் கொஞ்சம் வீடியோ வந்து நான் கொஞ்சம் அதான் ஸ்மட்ச் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் வேகமாக பண்ணுறேன். நீங்கள் ஸ்லோவாக பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்மட்ஜில் ரொம்ப அதிகமாக தெரியுது, நீங்கள் சைஸ் கம்மி பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி வச்சுங்க. பாருங்கள், நீங்கள் ஸ்லோவாக பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் வேகமாக பண்ணுறதுனால அந்த மாதிரி தெரியுது. பாருங்கள், நான் வந்து அதாவது சைஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நம்ம ஆயில் பெயிண்டிங் வீடியோ போடணும், இல்லை இது ஆயில் பெயிண்டிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கலாய்க்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், சைஸு பாருங்கள் இப்போ கம்மியாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ எப்படி தெரியுது, தெளிவாக தெரியுது ஸ்மட்ச், அதாவது ஸ்மட்ச் பண்ணுறது. ஸோ அந்த கண்ணாண்ட புருவத்தாண்டெலாம் வந்து கரெக்டாக நான் ஸ்மட்ச் பண்ணுற மாதிரி ஸ்பஞ்ச் பண்ணுங்கள். கேப் விடாதீங்க, லைட்டாக சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க. லைட்டாக இப்போ சைஸ் கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு அதேமாரி ஸ்மட்ச் பண்ணுங்கள். கண்ணாண்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள், ஏன்னா வந்து ஆயில் பெயிண்டிங்கிறது கொஞ்சம் நிதானம் தேவை. நிதானம்லாம் நல்லாவே இருக்காது கண்டிப்பாக. இப்போ இதுவே எப்படி சொல்கிறது, நான் வந்து நிதானம் இல்லாமல் கொஞ்சம் வேகமாக தான் பண்ணுறேன். நீங்கள் ஸ்மட்ச் பண்ணும்போது ஸ்லோவாக பண்ணுங்கள், அதோட சைஸ் கம்மி பண்ணி பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நான் ஆனால் 100% உண்மை, அதான் உறுதி தரேன், இது உண்மை. நீங்கள் யார் வேணாலும் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக. நான் கொஞ்சம் வேகமாக பண்ணதுனால இந்த மாதிரி இருக்குது. ஸ்லோவாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸ்லோவாக பண்ணுற மாதிரி தான் ½ hour வீடியோ போடுற மாதிரி இருக்கும், கண்டிப்பாக யாரும் பார்க்க மாட்டீங்க, தெரியும். ஸோ பாருங்கள், கண் புருவத்தெல்லாம் எப்படி ஸ்மட்ச் பண்ணுறேன் அப்படின்றத. ஓகே, லைட்டாக சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபுல் ஸ்மட்ச் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் மீடியமான ஸ்மட்ச் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸ்மட்ச் நான் வந்து இப்போயும் சொல்கிறேங்க, திருப்பியும் சொல்கிறேன், நான் ஸ்மட்ச் வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுறேன் எல்லாத்துலேயும். நீங்கள் வந்து சைஸ் நல்லா கம்மியாக வச்சுட்டு பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுமாரி வந்து பொறுமை தேவை ஆயில் பெயிண்டிங்க்கு. கண்டிப்பாக ஆயில் பெயிண்டிங் வந்து பொறுமை தேவை. கரெக்டாக ஒரு 15-20 மட்டும் வச்சு பண்ணுங்கள், கண்டிப்பாக உண்மையிலுமே நல்லாயிருக்கும். ஓகே, பாருங்கள், நான்
இந்த இடத்துங்கெல்லாம் இப்போ எந்தெந்த இடம் கேஃபாக இருக்கோ அந்த இதெல்லாம் ஸ்மஜ் பண்ணுறேன். ஜூம் அவுட் பண்ணி பார்க்குறேங்க. ஃபோட்டோ ஜூமிங்கில் இருக்கிறப்ப அந்தளவுக்கு அப்படி தான் தெரியும். கொஞ்சம் லைட்டாக நம்ம ஜூம் அவுட் பண்ணி பார்ப்போம். இந்த இடம்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே, ஸ்மஜ் பண்ணிருக்கேன். ஓகே, ஹிட்டன்லாம் ஸ்மஜ் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மஜ், ஃபுல்லாகவே ஸ்மஜ் தான் போட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கைக்கு ஸ்மஜ் போடுறேன். அதே மாதிரி தான். எப்படி இப்போ நான் வந்து ஃபேஸுக்கு ஸ்மஜ் போடணும் அதேமாரி ஹேண்டுக்கும் ஸ்மஜ் போடுறேன். கலர் இன்க்ரீஸ் பண்ணால் அந்த கலர் ஆப்ஷன்ஸில் போய் மேலே இருக்குல்ல, அதில் கலர் ஆப்ஷனில் போய் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். இப்போ காலுக்கு ஸ்மஜ் போடுறேன். செலக்ட் பண்ணியும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கால் நீங்கள் அனிமேஷன் வீடியோ இல்லை வேறு எதனா டுட்டோரியல் வீடியோ போடணுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். ஓகே, ஸ்மஜ் டூல் போட்டாச்சு. இப்போ அடுத்து மீடியமாக வைக்கிறேன், ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓரளவுக்கு இந்த மீடியமே போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து இந்த முடியை இன்னும் கொஞ்சம் ஸ்டைலில் போய்ட்டு இந்த லெவல் போய்ட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா ஹேர் கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரஷ் டூல் எடுக்கிறேன். சைஸ் ஓரளவுக்கு மீடியமான சைஸை வச்சுங்க. நான் வந்து ஒரு இருங்க சைஸ் நான் காமிக்கிறேன். ஓகே, இதுவே போதும். சைஸ் ஒரு 8.5 அதுமாரி வைங்க. வச்சுட்டு முடியை நான் இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? முன்ன பண்ணதுக்கு இப்போ பண்ணது தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான் நான் முடி வரைகிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதேமாரி ஒவ்வொரு முடியும் வரையணும். நான் எப்படி வரையணும், அதுக்கு அந்த முடி எந்த ஷேப் வாட்டத்தில் இருக்கோ அதேமாரி தான் வரையணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அதே தான் அந்த முடி அதனுடைய அதே இதுவில் தான் வரையணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு தேவையான சைஸையும் கம்மி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சைஸு கம்மி பண்ணல, அதே சைஸில் தான் ஒர்க் பண்ணுறேன். போதும்னு நினைக்கிறேன். ஓகே, எந்தெந்த இடங்கள்லாம் விட்டு போயிருக்கோம் அந்த இடத்துல பேலன்ஸாக இருக்கிற இடத்துல கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணுறேன். இப்போ இந்த பக்கம் கீழே மேலே இருக்க முடியல செட் பண்ணியாச்சு. இப்போ கீழே இருக்க முடிய செட் பண்ணுறேன். ஓகே, ஓகே, அந்த க்ரீன் கலர் வந்து உள்ளே ஆட் ஆகுது, அது ஆட் ஆகக்கூடாது. அப்போ என்ன பண்ணால் இதே ஷேப்லேயே திருப்பி பண்ணணும். நீங்கள் எதனா தப்பாக பண்ணிட்டீங்கன்னா மேலே அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி அதேமாரி வந்துடும். கலர் வேணுனாலும் ஹேர் கலருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பக்காவாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஆயில் பெயிண்டிங் டிஜிட்டல் ஃபோட்டோஷாப் 7.0 பண்ணால் கூட இந்த அளவுக்கு வருமானு தெரியல. இப்போ இந்த பக்கம் ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், புருவத்தில் ஒரு கோடை போடுவோம் ஸ்டைலாக. நான் சொல்கிறேங்க, கண்டிப்பாக போடுறோம் புருவத்தில் ஒரு கோடு. ஓகே, இது ஓகே. நெக்ஸ்ட்டு
என்ன பண்ணலாம்? புருவத்தில் ஐயோ சாரி. இப்போ வந்து புருவத்துக்கும் ஸ்மஜ் போடுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். சும்மா லைட்டாக. ஓகே, இப்போ இந்த புருவத்துக்கு அதே மாதிரி ஸ்மஜ் போடுவோம். ஓகே, ஓகே. மேசிக்கு தேவையான ஸ்மஜ் போட்டுக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான், நம்மளுடைய விருப்பம் இல்லை, உங்களுடைய விருப்பம். ஐ ஐ ஐ பட்டன் அது தெரியுது பாருங்கள், அதை ட்ராப் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். தெரியுதுங்களா? முன்னே இருந்தது இப்போ இருந்ததுக்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு. இன்னும் நல்லா. ஓகே ஓகே, ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் பேலன்ஸ். இதுவே போதுன்னு நினைக்கிறேன். இப்போ புருவத்தில் ஒரு கோடு போட்டால் நல்லாயிருக்கும். அதையும் சொல்லி கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருங்க, இப்போ திருப்பி அதே ஆப்ஷன்ஸில் போயிட்டு இப்போ வந்து வேறு ஒன்று எடுக்க போகிறேன். வேறு ப்ரெஷ் இல்லைன்னா இந்த பென்சில் ப்ரெஷ் எடுத்துருக்கேன். ஓகே, இப்போ ஜூம் பண்ணுறேன் நல்லா. செலெக்ஷன்ஸில் இதில் போயிட்டு இருங்க, வர ஒரு 1 மினிட். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இப்படி ஒரு கோடு. ஷார்ப்னஸ் வரல. இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. டெக்ஸ்ட் இருங்க, ஓரளவுக்கு மினிமம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிவிட்டு வேறு ஒரு மாறிட்டு ட்ராப் ஆக மாதிரி என்னன்னு தெரியல, க்ராப் ஆக மாதிரி. இருங்க, சைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, மீடியமான சைஸில் தான் வச்சுருக்கேன். இது வந்து மேக்னெட் டி போடுறது, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு வளைக்கலாமோ அந்த அளவுக்கு நம்ம வளைச்சிக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு போதுன்னு நினைக்கிறேன். லைன் மார்க் போடுறதுக்கு தான் இது தேவைப்படும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைன் மார்க்கிங் போட்டாலே போதும், இல்லைனா அப்படியேவும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைஸை மீடியமாக இன்க்ரீஸ் பண்ணிங்க. என்னன்னு தெரியல, ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளமா. எனக்கு ஒயிட் கலரால் எப்படி சொல்கிறது, திக்னஸில் கொடுத்துட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு கோடு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். நான் எடிட்டிங் அந்த மாதிரி எடிட்டிங். சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அது திருப்பி அதனால தான் பிரச்சனையாகுது. கலர் அதிகமாக வந்தாலும் இல்லை, திருப்பி அதே மாதிரி தான் ஆகுது. கண்ணாண்ட அடிப்பட்ட மாதிரி தெரியுது திருப்பி. ஓகே, இதுவே போதும். அப்பயும் அப்படி தான் தெரியுது. நீங்கள் முடிஞ்சால் போடுங்க, அப்படி இல்லைனா விட்டுருங்க. நான் இருந்தாலும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பாருங்கள், திருப்பியும் லைன் மார்க் இப்போ வேறு மாதிரி லைன் மார்க்கில் போட்டிருக்கேன். பெண்டு, அதாவது வளைவில் போட்டால் இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் இருக்க மாதிரி ஒரு போட்டிருக்கேன். இல்லை வேறு எதுனா ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணுங்கள், பென்சிலு. நான் வந்து அந்த பென்சில் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஷார்ப் பென்சில் எடுத்துருக்கீங்க வரேன், இது வந்து சைஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதில் அந்த மாதிரி காமிக்குது. சொல்ல சைஸ் அதிகன்னு திருப்பி அதுவே பரவாயில்ல, அதுவே பரவாயில்ல. நான் ஏற்கனவே இந்த பென்சில் தான் யூஸ் பண்ணுவேன், பட் ஏன் இந்த ஆப்ஷன்ஸ் காமிக்குதுன்னு தெரியல. ஓரளவுக்கு மீடியமாக இது போட்டாலே போதும். ஓகே,
ஆயில் பெயிண்டிங் ரெடி ஆகிடுச்சு. ஹேர் கலரும் மாற்றியாச்சு. ஓகே, சாரி. எல்லாமே பக்காவாக முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா திருப்பி அது என்னன்னு தெரியல அழிச்சிட்டே இருக்குது. சேவ் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக. அதாவது புருவத்தில் கோடு போட்டு கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ண உடனே சேவ் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஆயில் பெயிண்டிங் ரெடி. இப்போ சேவ் பண்ணிட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும். இல்லை எக்ஸ்ட்ரா பிட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒர்க்ஸ் எதனா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபினிஷ்ட். இதில் போய்ட்டு இதை கொடுத்துருங்க, அவ்வளோதான். சுற்றுது. நெட்டு ஆனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அநேகமாக அதான் நினைக்கிறேன் சுற்றுது. ஓகே, இதை போய்ட்டு கொடுத்துருங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ கேலரியில் சேவ் ஆகிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.